பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும்போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்று சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகள் நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதும் பார்க்கலாம். நம் விடியலை வானிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேர்களே, விடியலை வானிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர், வெளிநாடு வாழ் தமிழர் பாகவதாஸ் ஸ்ரீ ஸ்கந்ததாஸ் அவர்கள். ஒரு வெளிநாடு வாழ் தமிழரா ஆஸ்திரேலியா அப்படிங்கிற நாடு எப்படி இருக்கு, அங்க இருக்கிற தமிழர்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, ஃபிஜி தீவில் இவரோட ஆராய்ச்சிகள், ஒரு பத்திரிகையாளரா இவரோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு வெளிநாடு வாழ் தமிழரா, சட்ட வல்லுநரா, ஒரு பத்திரிகையாளரா எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம் சார். நன்றி நன்றி. பத்திரிகையாளர், வெளிநாடு வாழ் தமிழர் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இருக்கக்கூடிய இடம் ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் இருக்கீங்க. அங்கிருந்தும் மற்ற தீவை பற்றிய ஒரு பெரிய ஆராய்ச்சியும் பண்ணியிருக்கீங்க. தமிழர்களோட பாரம்பரியம், கலாச்சாரம் இதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்களில் ஈடுபட்டுருக்கீங்க. பல அரிதான கவிதைகள், கவிஞர்களுடைய கவிதைகள்லாம் ஃபிஜி தீவிலிருந்து எடுத்து ஒரு தொகுப்பாசிரியராக அந்த கவிதைகளையும் தொகுத்து வழங்கியிருக்கீங்க. ஸோ இது சார்ந்த எல்லா விஷயத்தையுமே இன்றைக்கி எங்கள் நேயர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல ஒரு புலம்பெயர்ந்த தமிழரா, ஒரு ஆஸ்திரேலிய வாழ் தமிழரா, அங்கே இருக்கிற சூழல் எப்படி இருக்கு சார்? ஆஸ்திரேலியான்ற நாடு எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? பொதுவாக இங்கிலாந்தாக இருக்கலாம், கனடாவாக இருக்கலாம், ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம். அங்கு முக்கியமாக இலங்கையில் இருந்த புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றி தான் நான் கதைக்கின்றேன். ஏனென்றால் தமிழ்நாட்டிலிருந்து போனவர்கள் புலம்பெயர்ந்தவர்கள் அல்ல, தொழில் ரீதியாக, கல்வி ரீதியாக அங்கே சென்றவர்கள். ஆனால் ஆரம்ப காலத்தில் அங்கே சென்ற தமிழர்கள் தமிழில் போதிய ஆர்வம் காட்டினார்கள், ஏனென்றால் அவர்களுடைய தாய்மொழி. ஆனால் இரண்டாவது மூன்றாவது சந்ததியினர் பொறுத்தளவில் சில பிரச்சனைகளை நாம் முகம் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. முக்கியமாக நான் அல்லாவிட்டால் எனது வயதை சார்ந்தவர்கள் இலங்கையில் நாம் வாழும்போது தமிழ் சூழலில் வளர்ந்தோம். தமிழ் பண்பாடு, இலக்கியம் இவற்றை நாம் விரும்பியோ விரும்பாமலோ போதிய அறிவு பெறக்கூடியதாக இருந்தது. வீடுகளில் இருக்கும்போதும் கோயிலில் நடக்கின்ற பிரசங்கமாகவே எங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருக்கின்றது, பாடசாலைகளில் எல்லாம் அந்த சூழல். ஆனால் சிட்னியில் பிறந்த பிள்ளைகள், அவர்களுடைய சூழல் வித்தியாசம். அவர்கள் வாழ்வது ஆங்கிலத்தை பேசுகின்ற மற்ற நண்பர்கள் அப்படியானவர்கள் மத்தியில். ஆகவே வீட்டில்தான் ஓரளவு தமிழ் படிக்கின்றார்கள். மற்றது பாடசாலைகளிலும் தனிப்பட்ட பாடசாலைகள் தமிழ் படிப்பதற்கு இருக்கின்றன. அவற்றில் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சில மாணவர்கள் போய் படிப்பார்கள். அப்படி படித்தவர்களை விட பெரும்பான்மையோர் அந்த மொழியில் பாண்டித்தியம் பெற்றவர்கள் என்று கூற இயலாது. ஏனென்றால் அது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் ஆங்கிலத்தில் அவர்கள் தமிழிலும் பார்க்க போதிய பாண்டித்தியம் பெற்றிருக்கிறார்கள். இப்போது உங்களுடைய கல்வி இதெல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களோட தொழில் அப்படின்னு வரும்போது ஒரு சட்ட வல்லுநராக இருக்கீங்க. சட்ட ரீதியாக பல விஷயங்கள்னு பேசும்போது மக்கள் மனித உரிமைகள் அவங்களுக்கு மீறி நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் குரல் கொடுத்துருக்கீங்க. அப்படின்னும் போது ஒரு வெளிநாட்டில் போய் நம்ம இருக்கக்கூடிய ஒரு சூழலில் எந்த மாதிரியான ஒரு சமூகம் சார்ந்தோ எது சார்ந்த ஒரு பிரச்சனைகள் வரும், ஒரு இந்த மாதிரியான விஷயத்தில் எப்படி உங்களை நீங்கள் இணைச்சிக்கிட்டீங்க? நான் ஒரு மனித உரிமைக்கு தொழில் சங்கவாதியாக எல்லாம் இலங்கையில் இருந்திருக்கின்றேன். மாணவர் சங்க தலைவனாக இருந்திருக்கின்றேன். இடதுசாரி கருத்துக்கள் பொதுவாக என்னில் ஓரளவு ஊறி இருக்கின்றது. ஆகவே நான் வெளியே சென்ற போதும், சிட்னியில் சென்றபோது எனக்கு பல இடங்களில் நல்ல தொழில் வாய்ப்பு இருந்தது. ஆனால் நான் வேலை செய்ய சேர்ந்த இடம் அபாரிஜினல் லீகல் சர்வீஸ், அதாவது அந்த பழங்குடி மக்களுக்கு சேவை அளிக்கின்ற சட்ட ஸ்தாபனத்தில் அதில் வேலை செய்யும் போது நான்
குற்றவியல் பகுதியில் கிரிமினல் லாயராகத்தான் வேலை செய்த நான் அதனால் வேறு இடங்களுக்கு சில வேளைகளில் சென்று அங்கு நீதிமன்றங்களில் எனது கட்சிக்காரருக்காக வாதாட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஆகவே ஒரு மனிதாபிமானியாக ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டாக இருந்தவர் அவர் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை அறிமுகப்படுத்த வேண்டும். எப்படி நீர் ஒரு சதுரமான பாத்திரத்தில் போட்டால் அந்த ரூபத்தை எடுக்கின்றது, வட்டமான பாத்திரத்தில் போட்டால் அந்த ரூபத்தை எடுக்கின்றது, அதுபோல் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் நம்மை தயார்படுத்தலாம். அதே போன்று அங்கு வர சில ரிஃப்யூஜிஸ் அண்டு சில அநாதைகளாக வாரவர்களுக்காக வாதாட வேண்டிய அல்லாட்டி அவர்களுக்கு சட்ட ஆலோசனை கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் கூட இருந்திருக்கின்றது. ஸோ இப்படி அங்கத்தை தொழில் சங்கங்களுடன் சேர்ந்து அவர்களுடன் இணையக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று மல்டி கல்ச்சரல் என்ற பல கலாச்சார ஸ்தாபனங்களில் உதாரணமாக அப்படி இப்போ மல்டி கல்ச்சரல் போயட்ஸ் அசோசியேஷன் என்று ஒன்று இருக்குது. அதில் நான் பல கவிதைகள் எழுதியிருக்கின்றேன். அங்கு எழுதின எனது கவிதைகள் பலஸ்தீன், சிட்னி அப்படியான இடங்களிலெல்லாம் வெளிவந்திருக்கின்றன, ஆங்கிலத்தில் கூட. அப்படி ஒருவர் ஆர்வம் இருந்தால் சரியான எந்த இடத்திலும் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளலாம், தனது சேவையை அவர்களுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக சார். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு ஆராய்ச்சியாளராகவும் அவங்களோட பணியில் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த ஃபிஜி தீவுக்கு போன அனுபவம், இதில் நம்ம ரெண்டு விஷயமா பார்க்கலாம். ஒன்று அந்த தீவை பற்றின ஒரு ஆராய்ச்சி, அதில் வாழ்ந்த தமிழர்கள் கலாச்சாரம் அடிப்படையான சில விஷயங்கள்ன்ற ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மாதிரியான தேடலில் போகும்போது அங்கே நிறைய பல அரிதான கவிஞர்களுடைய கவிதைகள் எல்லாம் நீங்கள் ஒரு தூசி தட்டி எடுத்திருக்கீங்கன்னு கூட சொல்லலாம். ரொம்ப கடினமான ஒரு உழைப்புக்கு அப்புறமா அந்த கவிதைகளை வந்து ஒரு தொகுப்பாகவும் வெளியிட்டிருக்கீங்க. இந்த ரெண்டு நிலைகள்லையும் பேசணும் சார். முதல்ல இந்த ஃபிஜி தீவுக்கு போகணும், அதை பற்றின ஒரு ஆய்வுகளில் ஈடுபடணும் அப்படின்னு எந்த ஒரு காரணத்தினால நீங்கள் அதை போனீங்க? ஏனென்றால் நான் இலங்கையில் இருக்கும்போது மலைநாட்டு தமிழரை பற்றி, தேயிலை தோட்டங்களில் வாழ்கின்ற தொழிலாளரை பற்றி எனது பல நண்பர்களுடன் சென்று அவர்களுடைய நிலையை பற்றி படித்திருக்கின்றேன். ஆனால் சிட்னிக்கு போனவுடன் எனக்கு தோன்றியது, பாரதியார் கூட கரும்பு தோட்டத்தின் நிலை என்ற பாடலை 19 பாடியிருக்கின்றார். ஆகவே சிட்னிக்கு அருகாமையில், அதாவது விமானத்தில் போவதாக இருந்தால் ஒரு 3.5 மணித்தியாலத்தில் ஃபிஜிக்கு போய்விடலாம். அங்கே சென்று நேரடியாக எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. ஒரு அரசியல்வாதி சொன்னார், ஒரு மேக்கிங் டேர்ன் பேட் திங் இன்டு எ குட் திங் அண்டு, ஒரு தீமையான நிகழ்ச்சியை நன்மையாக மாற்றண்ட. அதாவது தாய்நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து போகும்போது அது ஒரு தீமையான செயல். நமது சூழலை விட்டு செல்கின்றோம், மொழியை விட்டு செல்கின்றோம், கலாச்சாரத்தை விட்டு செல்கின்றோம். அதை நன்மையாக மாற்ற வேண்டுமென்றால் அருகில் உள்ள ஃபிஜி தீவுக்கு கிட்ட உள்ளது, அங்கே போய் அவர்களுடன் கலந்து அவர்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வந்தது. ஆரம்பத்தில் நான் அங்கே சென்றது தென்னாட்டினரை பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்து ஆங்கிலத்தில் ஒரு நூல் வெளியிட வேண்டும் என்று. ஏனென்றால் பொதுவாக அங்கு வாழ்ந்த இந்தியரை பற்றி கன நூல்கள் வெளிவந்து இருக்கின்றது. மேயர்ஸ், கிலியன் அப்படி என்று கன பேர் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் தென்னாட்டினரை பற்றி தனிமையாக எழுதவில்லை. நான் அங்கே உள்ள பழைய நூல்கள் உள்ள இடங்களில் போய் ஆராய்ச்சி செய்யும் போது அங்கே தற்செயலாக எனக்கு சில தமிழ் பத்திரிகைகள், சஞ்சிகைகள் அம்பிட்டது. 1950 வெளிவந்தது ஒரு மாத சஞ்சிகை சங்கம் என்ற பெயரில். அது சுமார் 20 வருடங்களாக இருந்து வந்திருந்தது. அதை முக்கியமாக அதன் ஆசிரியராக கடமையாற்றினவர் ராமகிருஷ்ண பீடத்தைச் சேர்ந்த சுவாமி ருத்ரானந்தஜி என்று. அவர் அங்கு 45 வருடமாக வாழ்ந்தவர்.
ஆகவே அந்த சங்கம் பத்திரிகையை பார்க்கும்போது அதில் பல இலக்கிய கட்டுரைகள் இருந்தன. திருக்குறள், சிலப்பதிகாரம், கம்பன், பாரதியார் என்றெல்லாம் இருந்தது. அதே போன்று அருமையான கவிதைகள் அங்கிருந்தன. எனக்கு அப்போதான் தெரியும், முன்பு ஒரு தரம் சொல்ல இல்லை, சிறந்த கவிதைகள் இருந்தன. உடனே நான் அவர்களுடன் சேர்ந்து நான் ஒரு 5 தரமாவது ஃபிஜி நாட்டுக்கு போயிருக்கின்றேன். இதுக்காக எனது சொந்த செலவில் போய் அங்கே அவற்றை பற்றி பிரதி பண்ணி மற்றும் வேறு இடங்களை சில கரும்பு தொழிலாளர் வசிக்கின்ற வீடுகளுக்கு போயிருக்கின்றேன், குடிசைகளில். அங்கே அவர்களுக்கே தெரியாது அது என்ன நூல்கள் என்று பார்த்து கொண்டு போகும்போது சில பழைய சஞ்சிகளில் கவிதைகள் வந்திருக்கின்றன. பேந்து சிலர் சொன்னார்கள் அங்கே ஒரு சிறந்த கல்லூரி இருக்குது, சுவாமி விவேகானந்தா வித்யாலயம் என்று. அது ஆரம்பத்தில் ஒரு தமிழர்களால் அதிகமாக படித்தவர்கள், தமிழர்களால் ஆரம்பிக்கப்பட்டது, அல்லாட்ட தென்னிந்தியரால் ஆரம்பிக்கப்பட்டது. அங்கே சில பழைய பாடசாலை சஞ்சிகைகளில் மாணாக்கர் கூட எழுதியிருக்கின்றார்கள் தமிழில் கவிதை. பார்க்கும்போது ஒரு உருக்கமான நிலைமை. இவற்றை ஒருவரும் இவ்வளவு காலமும் ஆவணப்படுத்தவில்லை என்று. ஆகவே நான் பலமுறை சென்று அவற்றை தேடி அவற்றில் சிறந்தவை என்று நான் கருதுகின்றவற்றை புத்த ரூபமாக எடுத்துள்ளேன். இந்த நூலில் அங்கு வாழ்ந்தவர்கள் ஒரு 6 கவிஞரின் கவிதைகள் இருக்கின்றன. பல கவிதைகள் எனது கைக்கு கிட்டவில்லை. உதாரணமாக இங்கே கோபால முதலியார் என்று அவர் ஒரு 14-15 வயது மாணவனாக இருந்த காலத்தில் ஃபிஜிக்கு ஓடினவர். அவருடைய குடும்பத்தினர் நன்றாக படித்தவர்கள். ஆனால் அவர் அங்கே போய் தொழிலாளியாக வேலை செய்திருக்கிறார். செய்யும்போது அவருக்கு தமிழ் ஆர்வம், தமிழ் புகட்ட வேண்டும் என்று சில பிள்ளைகளை சேர்த்து தமிழ் புகட்டி இருக்கிறார். அவர் 100க்கும் அதிகமான கவிதைகளை எழுதியிருக்கிறார் என்று எனக்கு தெரிய வந்தது ஒரு ஆவணத்திலிருந்து. ஆனால் எனக்கு கிடைத்தது ஒரே ஒரு அவர் எழுதினார். ஃபிஜி நாட்டில் 1930ஆம் ஆண்டு நந்தி நகரில், நந்தி என்பது பெரும்பான்மையான தென்னிந்தியர் வாழ்கின்ற நாடு, அவர்களுடைய கலாச்சார தொட்டில் என்று கூறுவார்கள். அங்கே ஏற்பட்ட ஒரு புயலை பற்றி, புயலின் கொடுமையை பற்றி 24 செய்யுட்கள் எழுதியிருக்கின்றார். மிகவும் உருக்கமானவை. நீங்கள் கேட்பதாக இருந்தால் 2 கவிதைகளை நான் வாசிக்கலாம். நிச்சயமா சார், அதான் அடுத்தது கேட்கலான்னு இருந்தேன். ஒரு கவிதை படிங்க. 1930 வந்த ஒரு படைப்பு. அவர் சொல்லுகின்றார் புயலின் கொடுமையில் அங்கே வந்த இந்திய மக்களை பற்றி. இந்திய மக்களை கொண்டு வந்தார், எங்கும் கரும்பு கொல்லை கலாக்கி விட்டார், ஆலைகள் அங்கங்கு செப்பனிட்டார், அவை அலை மோதும் கடலையும் தூர்த்து விட்டார், நாளை வரும் கப்பல் தங்குவதற்காகவே நல்ல துறைமுகம் செய்து விட்டார். அது அந்த ஏன் வந்தார்கள் என்று பேந்து அங்கே ஏற்பட்ட புயலின் கொடுமையை இந்த வரிகளை எடுத்து காட்டுகின்றன. காட்டும் மழையும் கலந்து கொண்டு பெரும் சீற்றமாக மாறி விட்டதடி, ஆட்ட முடியாத அலங்கோலம் செய்ததால் மாறுதலெங்கும் உண்டானதடி என்று அந்த கும்மி மட்டில் பாடுகின்றார். பேந்து அந்த புயலால் கஷ்டப்பட்ட மக்களுடைய நிலைமை அதை வாசிக்கும் போது எனக்கே கண்ணீர் வர துவங்கியது. நான் ஓரளவு அவ்வளவு உருகுற ஆள் இல்லை என்றாலும் எனக்கே அந்த நிலை ஏற்பட்டது. கதறி அழுததை கேட்கலையோ, மக்கள் பதறி மடிந்ததை பார்க்கலையோ, உதறி தள்ளிவிட்டீர் ஓ தெய்வங்களே, காவாதது என்ன கர்மம் ஐயா என்று கடவுளையே கண்டிக்கின்றார். ஏன் எங்கள் பின்பு அவரெல்லாம் அந்த சில மக்களுடைய நிலைமை, மனைவியை தேடி அலைகின்றாரே
சிலர் மக்களை தேடி நடக்கின்றாரே, நினைவற்று வீழ்ந்து கதறுகின்றாரே, சிலர் நிற்க சக்தியற்று பதறுகின்றாரே. அந்த ஒரு தொழிலாளி இந்தளவு உருக்கமான பாட்டை பாடினான்டா. கடைசியாக அவர் அதை முடிக்கும்போது அந்த எங்களோட கவிஞர்கள் எதிர்பார்க்கிறது சில மரபுகளுக்கு அமைய எழுதப்பட வேண்டும் என்று அவர் அவையடக்கம் சொல்கிற தன்னை ஒரு கீழ்நிலைக்கு கொண்டு வந்து சொல்லும் அகராதி நன்னூல் நிகண்டைத்தான் எள்ளளவும் கட்டாதவன் நான், வல்லவர் முன் சிறு பிள்ளையைப் போலவே அல்லல் பட்டதை எழுதி வந்தேன். அந்த அதில் அந்த அவர் சாதாரண தொழிலாளி, பல்கலைக்கழகம் அல்லாட்டி பண்டிதர் வித்வான் பரீட்சை செய்யாதவர் என்றாலும் நாங்கள் நினைக்கிறது பண்டிதனாக இருக்கணும், நன்னூல் தொல்காப்பியம் படித்திருக்க வேண்டும், அல்லாட்டி ஆர்வங்களை அவட்ட சிறிய இலக்கண சுருக்கத்தையாவது படித்தால் தான் கவிதை ஏற்றலாம் என்று. ஆனால் இங்கே ஒரு தொழிலாளி அது அவருடைய மனதில் வந்ததை அப்படியே கக்கி இருக்கின்றார். அவர் 1950 அளவில் காலமானார். அவருடைய சில உறவினர்கள் இன்றும் இருக்கிறார்கள், எனது நண்பர்கள். அவரை பற்றியெல்லாம் வெவ்வேறு கடைசி காலத்தில் அவர் வியாபாரத்தில் கஷ்டப்பட்டு மனச்சோர்வடைந்த நிலையில் தமிழ் மறைவதையும் அவர் காணக்கூடியதாக இருந்தது. அவருடைய கடைசி காலம் ஒரு வருத்தமான நிலை நிலவி இருக்கிறது. இதையும் தாண்டி அவங்களோட ஆராய்ச்சி அப்படின்னு வரும்போது ஃபிஜி நாட்டில் தமிழர்களோட நிலைப்பாடு என்ன, இங்கேருந்து கரும்பு தோட்டத்துக்கு போன தொழிலாளர்கள் வந்ததுக்கு அப்புறம் அந்த நிலைப்பாடு எப்படி மாறிச்சு அப்படின்னு முழுமையான ஒரு ஆய்வு நீங்கள் செஞ்சுருந்துருக்கீங்க இல்லைங்களா சார்? நான் அதனை பற்றி பலவிதமான ஆவணங்கள் தேடிக்கொண்டு வந்திருக்கின்றேன். ஆனால் அதில் ஈடுபடும் போது தான் எனக்கு தெரிய வந்தது, அங்கு ஃபிஜி மொழியில் திருக்குறளை கூட மொழிபெயர்த்திருக்கின்றார்கள் என்று. முக்கியமாக அந்த நாட்களில் ராமகிருஷ்ண மிஷன் அங்கு முக்கிய பங்கேற்றது. ஏனென்றால் ஆரம்ப காலத்தில் ராமகிருஷ்ண மிஷனை அழைத்து வந்தவர்களே தென்னாட்டவர்கள். சுவாமி அவிஷானந்த என்றவரான் முதலில் சென்றவர். அவர் சிறந்த அறிஞர், எம்ஏ அந்த 1900 ஆண்டுகளில் ஆரம்ப காலத்தில் எம்ஏ படித்தவர். நான் எங்கே ஒரு நூலில் படித்தேன், அவர் ஆரம்ப காலத்தில் ஹிந்து பத்திரிகையில் ஒரு உப ஆசிரியராக இருந்தார். மற்ற சூரத்தில் ஒரு கல்லூரியில் அதிபராக கடமையாற்றினவர். அவர் பல மொழிகளில், தமிழில் மாத்திரமல்ல, ஆங்கிலம் மற்றும் தெலுங்கு, மலையாளம், சமஸ்கிருதம் ஆகியவற்றில் ஒரு வல்லுனர். ஆரம்ப காலத்தில் வந்த ராமகிருஷ்ண மிஷன் தலைவர்கள் சுவாமிகள் 3 பேரும் தென்னாட்டைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் தென்னாட்டு மொழிகளை வளர்ப்பதற்கு, முக்கியமாக தமிழ் தெலுங்கு வளர்ப்பதற்கு பெரிய உதவியாற்றினார்கள். அவர்களில் ஒருவரான சுவாமி ருத்ரானந்தா என்பவர். அவர் 44 ஆண்டுகள் அங்கே வாழ்ந்தவர். அவர் வெறும் சுவாமியாக இருக்கவில்லை, அவர் தொழிற்சங்கவாதியாக இருந்திருக்கிறார், ஒரு போராளியாக அங்கு இருந்திருக்கின்றார், அரசியலில் ஈடுபட்டிருக்கிறார். அரசியலில் ஒரு ஃபெடரேஷன் கட்சி என்ற ஒரு கட்சியை உருவாக்கி அதில் அவர்கள் முன்வைத்த வரை வெற்றி எடுத்து தருவதற்கு அவர் மிகவும் பாடுபட்டிருக்கின்றார். அதே போல் அந்த சங்கம் பத்திரிகையில் ஆசிரியராக இருந்திருக்கின்றார். வேறு மட்டும் அவர்தான் அந்த 1963ஆம் ஆண்டு சுவாமி விவேகானந்தாவின் 100ஆண்டு விழாவின் போது ஃபிஜி மக்களுக்கு என்ன பரிசை கொடுக்கலாம் என்று யோசித்து திருக்குறளை மொழிபெயர்த்து அவர்களுடைய மொழியில் மொழிபெயர்த்து அவர்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டும் என்று உண்டு. அதற்காக மிஸ்டர் பெவிக் என்ற ஒரு அறிஞர், ஃபிஜிய மொழியிலும் ஆங்கில மொழியிலும் ஒரு வல்லுனர், அவரை அழைத்து அவருக்கு பல ஆங்கில மொழிபெயர்ப்புகளை கொடுத்து ஜியு போப் போன்றவர், ட்ரியூ,
அப்படியானவற்றை கொடுத்து அதன் மூலமாக அதை ஃபீஜிய மொழியில் மொழிபெயர்க்க வழி செய்து கொடுத்தார். அதே போன்று அந்த சுவாமியின் கவிதைகள் சில இங்கு இருக்கின்றன. அவர் அதே ஆண்டு 1963 சுவாமி விவேகானந்தாவின் வரலாற்றை 1008 கவிதைகளாக ஒரு விவேகானந்த விஜயம் என்ற பெயரில் அங்கு வெளியிட்டார். 1008 கவிதைகள், முழு வரலாறும் விவேகானந்தட்ட. அந்த புஸ்தகம் ஒருவரிடம் இருக்கவில்லை. கடைசியாக நானும் ஒரு நண்பரன் தேடி ஒரு வருடத்துக்கு முன்பு ஒரு தொழிலாளியின் வீட்டிலிருந்து எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படியான புஸ்தகங்கள் எல்லாம் வெளிவந்திருக்கின்றன ஃபீஜியில். ஆனால் எனக்குள்ள துயரம் என்னவென்றால், இந்த தமிழ்நாட்டிலிருந்து இந்த உயர்நிலை ஸ்தாபனங்கள், பல்கலைக்கழகங்களாக இருக்க வேண்டும், அரசாங்கமாக இருக்க வேண்டும், அவர்கள் அங்கு போய் அங்கு உள்ள தமிழர் என்ன நிலையில் இருந்தார்கள், அவர்களுடைய பரம்பரையினருக்கு என்ன நடந்துள்ளது, ஏன் அவர்களுடைய மொழி இன்றைக்கு மறைந்திருக்கின்றது என்று அல்லாட்ட அங்கு அந்த பரம்பரையைச் சேர்ந்த சில பிள்ளைகளை அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப், அதாவது அவர்களுக்கு ஏதாவது ஆதரவு கொடுத்து இங்கு அழைத்து வந்து அந்த கலாச்சாரத்தில் பயிற்றுவித்து திரும்பி அவர்களை அங்கே அனுப்பும் அப்படியான முயற்சிகளை எதுவும் நடப்பதாக எனக்கு தென்படவில்லை. எனக்கு தெரியாமல் சில நடக்கக்கூடும். இன்னும் இந்த கலாச்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது இறை வழிபாடு சார்ந்தும் நிறைய விஷயங்களை ஈடுபட்டிருக்காங்க. அதுவும் தமிழ் கடவுளான முருகருக்கு அங்கே நிறைய கோவில்கள் அப்படியான விஷயங்கள்லேயும் ஈடுபாடு இருந்திருக்கு இல்லைங்களா சார்? நீங்கள் சொல்வது நிச்சயம் சரி. ஆரம்ப காலத்தில் 1903 பின்பு தான் நான் சொன்னேன் தமிழ்நாட்டிலிருந்து போனார்கள் என்று. அவர்களுக்கு வடநாட்டினர் தென்பகுதியினருடைய வழிபாட்டு முறைகள் அவருக்கு புரியவில்லை. எமது மக்கள் நாயன்மார், ஆழ்வார்கள், அப்படியான முறை, எமது கோபுரங்கள் கூட கட்டுவது ஒரு தனி கலை, அது அவர்களுக்கு புரியவில்லை. மற்றது அவர்கள் எமது மக்கள் பேசுகிற தென்னிந்தியர் பேசுவதை அவர்கள் கூறுவார். நீங்கள் பேசும்போது என்னவோ ஒரு தகர டப்பாவுக்குள்ள கல் போட்டு கிழக்குமா போல ஓசை வருகிறதுன்ற அது அவர்களுடைய பரந்த மனப்பான்மை இல்லாத குணத்தாலோ இன்னொருவருடைய மொழியின் சிறப்பை அறியாத குணத்தையோ தான் காட்டுகின்றது. ஏனென்றால் எமது மொழி பல ஆண்டுகளாக இருந்து வருகின்றது. வடமொழிகள் சில 500 ஆண்டு, சில 700 ஆண்டு என்று இருந்தவை. ஆகவே தான் அங்கே சென்ற ராமசாமி பிள்ளை என்ற சேலத்தை சேர்ந்த ஒருவர் ஒரு குடிசை ஒன்றை அமைத்து முதலில் முருக வழிபாட்டை அங்கே ஆரம்பித்தார். அவர் ஓரளவு அறிவுள்ளவர். தேவாரம், திருவாசகம், இலக்கியம் அவற்றில் அவரே பூசைகள் செய்வார், அவரே தேவாரம் பாடுவார். பின்பு அந்த கோயில் இன்று வளர்ச்சி அடைந்து தென் பசிபிக் துருவத்திலேயே சிறந்த பெரிய கோயிலாக அமைத்திருக்கிறது. அதனை அந்த கட்டிட அமைப்பை மேற்பார்வை செய்தவர் எமது கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையை வகுத்த கணபதி ஸ்தாபதி அவர்கள். அவருடைய பரம்பரையினருக்கூட நான் இங்கே சந்திச்சிருக்கிற மாவட்டபுரத்தில் இன்று அந்த கோயில் ஒரு தனித்தன்மை வாய்ந்ததாக அதை நடத்துபவர்கள் தென்னிந்திய ஐக்கிய சங்கம் என்ற 1926 ஸ்தாபிக்கப்பட்ட சங்கத்தினரால் நடத்தி வருகின்றார். அதே போல அந்த சங்கத்தினர் சுமார் 10 பாடசாலைகள் நடத்துகின்றார். அவற்றை சங்கம் பாடசாலை என்று கூறுவார்கள். அந்த சங்கம் பாடசாலையை பற்றியும் சங்க நூலை பற்றியும் அங்கே வாழ்ந்த சாமி நாயர் என்ற ஒரு மலையாளம் 2வது பரம்பரையைச் சேர்ந்தவர், நல்ல தமிழ் ஆர்வமுள்ளவர். அவர்
அங்கே வெளியான சங்கம் பத்திரிகையை பற்றி ஒரு வாழ்த்து எழுதியிருக்கிறார். நீர்வளமும் நிலவளமும் நிரம்ப பெற்று சீர்பெருகும் ஃபிஜியில் வாழ் தமிழ் மக்கள் நேர்மனரை தவறாமல் நிமிர்ந்து நின்று பேர் பெருக துணை புரியும் சங்கமலரே. அதே போன்று பாடல்களை பார்க்கும்போது அந்த தமிழ் மொழியை பற்றி பாடுகின்றார். தமிழ் மறைகிறது அவர்களுக்கு புலனாகி இருக்கின்றது. இந்த சாமி நாயர் தமிழை பாதுகாக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டுவோம் என்ற தலைப்பில் ஒரு கவிதை இயற்றியிருக்கிறார். தமிழ் மொழி பட்டினை பட்டுவோம், இனி தமிழ் மொழி சிதைவதை நீக்குவோம். தமிழ் மொழி தமிழரின் உயிராம், இதை தரணியோர் மதித்திடச் செய்குவோம். தமிழினம் பேணியே போற்றுவோம், மேலும் தமிழ் மொழி பேசியே தீருவோம். தமிழ் மொழி மறைதலை ஃபிஜியில் மீண்டும் தகவுடன் காத்தலை காட்டுவோம். அது பழைய பரம்பரை அவர்களுக்கு விளங்குது தமிழ் மொழி மறைதண்டு. ஏனென்றால் அந்த இளைய தலைமுறையினர் ஆகவே அந்த பாடல்கள் தமிழ் 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 என்ற அந்த உணர்வுடன், இந்த அரசியல் நோக்கத்துடன் தமிழை பற்றி கதைத்தவர்கள் இல்லை, உணர்வுடன் அந்த மொழியை பாதுகாக்க வேண்டும் என்று. தமிழ் வெறி இல்லை, தமிழ் அபிமானம். வெறிக்கும் அபிமானத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆகவே இங்கே அவருடைய தமிழ் அபிமானத்தை காட்டுகின்றார்கள். கண்டிப்பாக சார். ஒரு வெளிநாடு வாழ் தமிழராக ஆஸ்திரேலியா வாழ்க்கை எப்படி இருக்குது, அதுவும் நீங்கள் இருக்கிற இடம் ஒரு சிட்னின்ற ஒரு இடத்துல இருந்தாலும் ஃபிஜி தீவு மேலே உங்களுக்கு இருந்த ஒரு அபிமானம் காரணமாக அங்கே நீங்கள் செஞ்ச ஆய்வுகள், ஒரு பத்திரிகை ஆசிரியராக பல சிரமங்களுக்கு இடையில் அந்த கவிதைகளை நீங்கள் தொகுத்த விதம், இன்னும் அந்த தமிழர் அப்படின்ற உணர்வு எப்படி இருந்துகிட்ருக்கு, அங்கே இருக்கிற வாழ்க்கை முறைக்கு அப்பாற்பட்டு தமிழை இன்னும் நிலைநாட்டணுங்கிறதுக்காக எவ்வளோ பேர் இன்னும் போராடிட்டு இருக்காங்க அந்த மூத்த தலைமுறையினர். இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி.